தாங்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்று சிலர் பிளேடுகளை எடுத்துக்கிட்டு வராங்க, நான் திமுக என்ற ஆலமரத்தை வெட்ட போறேன்னு. இதெல்லாம் சாத்தியமா? அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், திமுகவை அழிக்க சிலர் புதுசாக பிளேடை தூக்கி கொண்டு கிளம்பியுள்ளார்கள் என்று தாவேக தலைவர் விஜயை துணை முதல்வர் உதயநிதி காட்டமாக விமர்சித்துள்ளார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வராங்க, அதிமுகவில் பல அணிகளா பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. யார் யாரோ வந்து புதுசா விமர்சனம் பண்றாங்க. திராவிட மாடல் அரசுனா என்னன்னு கேட்கறாங்க. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. மக்கள்கிட்ட போய் கேளுங்க, மக்கள் சொல்லுவாங்க திராவிட மாடல் அரசுனா என்னன்னு. இந்த திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் யாராலும் தொட்டு பார்த்து அசைத்து பார்க்க முடியாத ஒரு இயக்கம். எப்பேற்பட்ட புயலையும் தாங்கக்கூடிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இன்று சிலர் பிளேடுகளை எடுத்துக்கிட்டு வராங்க, நான் திமுக என்ற ஆலமரத்தை வெட்ட போறேன்னு. இதெல்லாம் சாத்தியமா? அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக ஜெயிச்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் அந்த முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைப்பதுதான் எங்களுடைய ஒரே லட்சியம். அந்த உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையின் முன்பு, நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய சிலையின் முன்பு அந்த உறுதியை எடுத்துக்கொள்வோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவோம். நம்முடைய தலைவர் அவரை மீண்டும் 7வது முறையாக திமுகவை ஆட்சியில் அமர்த்துவோம், மக்கள் பணி ஆற்றுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.